தேனி மாவட்டத்தில் சிறுவர்களை பயன்படுத்தி இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த இளைஞர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். செல்போன் பணம் ஆசையை காட்டி சிறுவர்களை திருடர்களாக்கிய சம்பவம் அம்பலமானது எப்படி? தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியைச் சேர்ந்தவர் சுற்றுலா வாகன ஓட்டுநர் மணி. கடந்த சில தினங்களுக்கு முன் அவர் வடகரையில் உள்ள தனது அலுவலகம் முன்பாக இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு வேலைக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த சிறுவர்கள் இருவர் மணியின் பைக்கை நேக்காக நகட்டிச் சென்றுள்ளனர். சைடு லாக்கை காலால் எட்டி உடைத்து பைக்கை எடுத்துச் செல்வதை சிலர் பார்த்துள்ளனர். உடனே மணிக்கு தகவல் கொடுத்து பெரியகுளம் காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்துள்ளார். தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவ இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பைக் திருட்டில் ஈடுபட்ட சிறுவர்களை தேடி வந்தனர். போலீசாரின் தேடுதலில் பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுவர்கள் இருவர் வசமாக சிக்க அவர்களை பிடித்து தீவிரமாக விசாரித்துள்ளனர். அதில் சிறுவர்களுக்கு ஆசையை தூண்டி பைக் திருட வைத்த கேடி மன்னன் விக்ரம் குறித்து தெரிய வந்தது. போடி நாயக்கனூர் அருகே உள்ள டொம்புச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த விக்ரமை பிடித்துள்ளனர். ஏரியா சிறுவர்களுக்கு செல்போன் பண ஆசையை காட்டி பைக் திருட்டில் ஈடுபடுத்தி வந்துள்ளார். பின்னர் திருட்டு பைக்கை விற்று அதில் சிறுவர்களுக்கு சிறிது பங்கு கொடுத்துவிட்டு மீதி பணத்தை வைத்து சொகுசாக சுற்றி வந்துள்ளார். இதனையடுத்து விக்ரம் பைக் திருட்டில் ஈடுபட்டு வந்த 3 சிறுவர்கள் என 4 பேர் மீது வழக்கு பதிந்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அதில் 3 சிறார்களையும் பிணையில் விடுவித்த நீதிபதி அவர்களை திருட்டில் ஈடுபடுத்திய விக்ரமை மட்டும் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார்.